கடுமையான விமர்சனங்கள் அதிமுக தரப்பிலிருந்து வராங்க. கடைசியா அவங்க கட்சி தலைவர் விஜய் பேசும்போது பாஜக மற்றும் பலர் அப்படின்னு ஒரு விமர்சனமா வச்ச விஷயத்த விஜய் அவர்கள் டிவியே பாக்குறது இல்லை, எங்களுக்கான என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் யார் தலைமை இருக்குதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டாரு, டிவி கூட பாக்குறதுல போல, அதனாலதான் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படி அவங்களோட பேசுறதுல சொல்றாங்க. தலைவர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசினது முழுக்க முழுக்க உண்மையான யதார்த்த நிலையை பேசியிருக்காரு. இப்ப அதிமுக ஒரு தலைமை, ஒரு கூட்டணிக்கு தலைமைங்கிறது தானா உருவான ஒருத்தர் சொல்லி இவரை தலைமை நீங்க எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. இப்ப இந்த கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணா, எந்த கட்சி ஃபார்ம் பண்ணாங்க, இந்த என்டிஏ கூட்டணியை உருவாக்குனது ஒருங்கிணைத்தது எல்லாமே டெல்லி தலைமை தான் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் நீங்க தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உண்மையான தலைமை அங்கதான் இருக்கு, அதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க ஒருங்கிணைத்ததுனால பல்வேறு அழுத்தங்கள்னாலதான் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்திருக்காங்க, அதுதான் உண்மை. இப்ப இந்த நீங்க குறிப்பிட்ட கட்சியினர் சொன்னதுனால யாரும் சேரல, டெல்லி சொன்னதுனாலதான் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. முழுக்க முழுக்க ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொருத்தர் இருப்பாருங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே இது பதில் சொல்லிட்டேன். அவங்க ஆரம்பிக்கலாம், ஆனா நாங்க தெளிவா இருக்கோம். எங்களோட அரசியல் எதிரி திமுக மட்டும்தான். திமுக ஆளும் கட்சி, அந்த திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை, எங்கள் இலக்கு. பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோமே. இப்ப தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க? திமுக இருக்கு. திமுக வீழ்த்துவதற்கு தான் ரெண்டுமே பிரதானம் தான். இப்ப வரப்போறது தேர்தல் அரசியல் தானே, அரசியல் விஷயம் தான் நடக்க போகுது. இந்த தேர்தலை கொள்கையின் அடிப்படையில் பாருங்க, இந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தலை கொள்கையின் அடிப்படையில் தான் நடக்க போகுது. அதனால கொள்கை ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம், அரசியல் ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம். இது அரசியல் தேர்தல், அதனால திமுகவை வீழ்த்துவோம், கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம். சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் அதிகம் பெறப்போகிறார் அப்படின்ற ஒரு கருத்து அமைச்சர் மனோகர் சிறுபான்மையினர் ஓட்டுகளை கிள்ளிக்கிரியாக நினைக்கிறார். யாரு கிள்ளிக்கிரியா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும். சிறுபான்மையினரை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் இது வரைக்கும் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாக்குறுதிகள் நீ பார்த்திருப்பீங்க. கடந்த தேர்தலில் அவங்க சிறுபான்மையினருக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, மக்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. உண்மையான சிறுபான்மையினர் பாதுகாவலராக இந்த தலைவர் இருப்பார். தேர்தல் ஆல்மோஸ்ட் பாட்டில் வந்தாச்சு, பெருமுனை பிரச்சாரங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஊடகத்திலிருந்து கேட்கறீங்க தலைவர் அவர்கள் ஏன் வெளியில வரல அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா வேலூர்ல 8ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறோம். நாங்க மனு கொடுத்தோம், காவல்துறையிடம் மனு கொடுத்து சில தினங்களிலே வேலூரில் முதல்வர் அவர்களோட நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அதை காரணமாக காட்டி எங்கள் தலைவரின் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இப்ப எஸ்ஓபி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எஸ்ஓபியில பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு பாரபட்சமான ஒரு எஸ்ஓபியா இருக்கு. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் யார் முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கு? இப்ப நாங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த கேட்கிற அனுமதிக்கு 30 நாட்களுக்கு கேட்கிறாங்க எஸ்ஓபி. 50,000 மேல ஒரு கூட்டம் வரும் என்றால் 30 நாட்களுக்கு முன்னாடி நீங்க அனுமதி கடிதம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது நடைமுறையில எப்படி சாத்தியமா இருக்கும்? இது ஒரு சம வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்கும்? அது மட்டுமல்ல, ஒரு எஸ்ஓபியில வேற பல்வேறு ரூல்ஸ் என்ன சொல்றாங்க, அந்த பாதுகாப்பு, அந்த வென்யூ, அந்த திடல் மட்டும் இல்லாம சுற்றியுள்ள எல்லா பகுதிகளுக்குமான பாதுகாப்பு எல்லாத்துக்கும் யார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்களோ அவங்க பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க காவல்துறையினரும் அரசும் அவங்களோட பொறுப்புகளை எங்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இந்த எஸ்ஓபியே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகத்தான் உருவாக்கப்பட்டது. வேற எந்த கட்சி அந்த ஒரு முக்கியமான கிளாஸ் ரிகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்ற அந்த விதியே தமிழக வெற்றி கழகத்திற்காக மட்டும்தான் அந்த சேர்க்கப்பட்டது. அதுதான் உண்மை.
இதுவரை நாங்க சேலம் கூட்டத்திற்காக அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுவரை அந்த அனுமதி கிடைக்கல. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதற்கான உரிமை முடிவு மக்கள் எதிர்பார்க்க. ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தை இழக்கிறத எங்கள் தலைவர் அவர்கள் மக்களை சந்திப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கான மாற்று ஏற்பாடுகள் நாங்கள் அதுக்கும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நடக்கிறப்ப தெரியும். ஆட்சியில் கொண்டு அதிகாரத்தில் பங்கு அந்த பேச ஆரம்பிச்சு இன்டியூஸ் பண்ணிவிட்டாரு. அது ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு. நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாலும் இப்போதைக்கு யாருமே வராமல் இருக்கிறதே பெரிய அபத்தம் போட்டீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் திரும்பவும் சொல்றேன். ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்பது எங்கள் கொள்கை முடிவு. அரசியல் கட்சி சில கட்சிகள் கூட்டணி வரணும், கூட்டணி வந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. அது ஒரு கொள்கை முடிவு. அதனாலதான் முதல் மாநாட்டிலே அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பொழுது எந்த கட்சியும் கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல. இது எங்கள் கொள்கை முடிவு. நியாயமான நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்.